அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் சென்னா செஞ்சுருக்கேங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, ரொட்டிக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூடவே பிரிஞ்சி ரகம் பாருங்கள், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். பிரிஞ்சி எல்லாம் ஒன்று வச்சுருக்கேன். அன்னாசி முக்கு கொஞ்சம் இருக்குது. கிராம்பு, ஏலக்காய், பட்டை ஒரு துண்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னொரு சட்டி வச்சுருக்கேங்க. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் 2 குழி கரண்டி ஊற்றிருக்கேன். தேங்காய் ஊற்றி தான் செய்யணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பல்லாரி வெங்காயம் 3 பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸில் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கண்ணாடி பார்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை. நல்லா வதங்கிடுச்சு, கண்ணாடி பார்த்து வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து 2 தக்காளி நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்சம் நேரம் வதக்குவோம், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. மல்லித்தூள் ஒரு மேய்ச்ச போட்டுக்கிறேன். முதல் நாள் நைட்டு நான் வந்து சென்னா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு இப்போ வந்து 4 விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் குக்கரில். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை முதல்ல சேர்த்துக்கிறேன். இப்போ மீதி சென்னாவை இப்போ சேர்த்துக்கிறேன். தண்ணியோடு சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், நசுங்கினா நல்லா மாவு மாதிரி நசுக்கணும். அந்த மாதிரி வேக வைக்கணும் நம்ம. சென்னா மசாலா இருக்குது, அது ஒரு மேய்ச்ச போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒன்று உடச்சி வச்சுக்கிறேன், அதை போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. நல்லா கொதிக்குது, ஆயிலாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, பெருஞ்சீரகம், தேங்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சென்னா வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா போதுங்க, 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சென்னா மசாலாவை. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. கஸ்தூரி மெத்தி இருக்குது, அதை நல்லா கசக்கி விட்டு கையால் கசக்கி விடணுங்க. கசக்கி விட்டு சேர்த்துக்கணும், நல்லா மணமாக இருக்கும். அப்போ தான்
ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியும் இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.